அண்ணா மைக்லேயே பேசிடுவா. ஆஹா, நம்ம டீம் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சூப்பர். சார் என்ன சார் கேள்வி நானே சொல்லுவா? நானே இல்லைம்மா அப்படிங்கிற அங்கே வந்து நிறைய கொஸ்டின்லாம் கொடுத்து கேம் மாதிரி பண்ணாங்க. ஸோ எப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நான் பேசுகிறேன். தேங்க்யூ. உண்மையிலே வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் இல்லை சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார். அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு கருத்தோ சொல்லுவார். அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து வச்ச கண்ணு வாங்காமல். அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சாரனும் நடிச்சிருக்கேன். பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தலைவர் கூடலாம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம லைனில் நின்று போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம வருத்தத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஷ்ணு விஷால் சார் கூட முதல்ல நடிச்சிங்களா விக்ராந்த் சார் கூட அப்படின்னு சார் கேட்குறீங்க? விஷ்ணு விஷால் அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச 2 நண்பர்கள்னால் அது விஷ்ணு விஷால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, நம்மளை மாட்டி விட்ற ஃப்ரெண்டு. விஷ்ணு விஷால் பிரதர் எப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால் கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார். நீங்கள் நில்லு, பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசின்னு போவோம். மிஸ் ஆனால் பாலோட காதும் தனியாக போயிடும். அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படி தான். அவரும் அதுக்கு ஆப்போசிட்டு. அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்னா உடம்புல அடிப்பார் பாலை, ஒரு மூலையில் என்னன்னா மூஞ்சிலே அடிப்பார். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. 2 பேரும் வச்சு செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை. அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை. அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரு. நல்ல அவர் படங்கள் ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு. அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர். அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு 2 பேருமே ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலான்னு பார்க்குறேன். இங்கேயே பேசி முடிச்சிட்டா என்ன பேச தெரியல ஸ்டேஜில். எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்துங்க பாருங்க, சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் நீங்கள் ஆசையாக சொல்கிறேன். உண்மையிலே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது, அவர் கண்லேயும் காந்தம் இருக்குது, அவர் நடையில் காந்தம் இருக்குது, அவர் ஸ்டைலில் காந்தம் இருக்குது. அவர் வந்தால் அந்த இடமே அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார். அந்தளவுக்கு வேறு லெவல். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அங்கே சொல்கிறேன். ஜோக்கு உண்மையிலே இல்லை. ஜோக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்னை காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமாக இருக்கு. எங்கே நான் ஜோக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன். சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல் வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னேன். அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் வாழ்த்துக்கள் கீப் இட் அப், குட் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் தான் பேசணும். ஏம்மா இருமா, நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா, சொல்லிடலாம் முன்னாடியே. ஆமாம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம திரையில் பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம்.
அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு 4 தலைமுறையை கட்டி போட்டு ரஜினி சார் 4 தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக்க வச்சுட்ருக்காரு. அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. டைரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க தங்க, நல்லா பண்ணுறீங்க, சூப்பர், அப்படியே அப்படியே பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, உங்களுக்கு கேரக்டர் நல்லா சூட் ஆகுது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு, தெரியல சார் எனக்கு. நான் தடுமாறதை பார்த்து போதும்னு நிறுத்துறீங்க பாருங்க தலைவா, வேற லெவலு. தேங்க்யூ ஸோ மச் தலை. ஜோக்கு ரெடி பண்ணல சார் நான், நெக்ஸ்ட் டைம் சொல்கிறதில்ல. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம். இவ்வளோ பேர் ஆர்வமாக நீங்கள் இந்த படத்தை கவர் பண்ண வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்தது ஒரே ஒரு பர்சனுக்காக, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஏன்னா சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து எனக்கு அவளுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ், அவளும் என்கிட்ட ரொம்ப அட்டாச், பெரியப்பான்னு சொல்லி. ஸோ அதனால் அவளுடைய ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைன்னு நினைக்கிறேன் இந்த படம். இது அவளுக்கு சக்சீட் ஆகணும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர், கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்கார். ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி. தேங்க்யூ. ஐயா வணக்கம். மைக் கொடுக்கலாமா? ஒன்று போதல்ல, ரெண்டு பேர் கொடுக்குமா? ஒன்று கொடுங்க. சரி சரி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் கூட படத்தில் ஆக்ஷன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ண ரஜினி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் இந்தியன் 2 கண்டினியூ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வார்ம் வெல்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ரஜினி சார் படம் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இந்த படத்தையும் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தியேட்டரில். தேங்க்யூ தேங்க்யூ. நான் அப்பதே சொன்னேன்டா, எதுக்கே அது யாராவது ஒருத்தர் நீங்க உள்ள எல்லாமே ஒண்ணு வந்தா நிக்கிறீங்க, இல்லைன்னா அப்படியே போயிடுறீங்களா? என்ன பேசணும்? பத்தி நீ என்ன ஃபீல் பண்ணுங்க டைரக்டர் பத்தி? இந்த நாள் இது இனிய நாள் இது. சற்றப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் என்னை அழைத்து அவரது தோட்டத்தில் லால் சலாமனுடைய கதையை மிக நேர்த்தியாக சொல்லி அவரோடு மதிய உணவருந்தி இந்த முழுமையான கதையை கேட்டவுடன் நான் சொன்ன சொல், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தரும், மிகப்பெரிய புகழை பெற்றுத்தரும், கிளைமாக்ஸ் காட்சியில் நிச்சயம் இந்த படத்துக்கு தேசிய விருதும் பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட ஒரு இறுதி
காட்சி அமைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய வசூலையும் பெற்றுத்தரும், விருதையும் பெற்றுத்தரும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினி சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம், லால் சலாம். கேள்வி நீங்க கேட்குறீங்களா? நானே பேசுகிறவா? என் பேர் பாண்டி ரவி, ஃபிலிம் ஆக்டர் கம் லைன் ப்ரொடியூசர். பாண்டிச்சேரியில் லால் சலாம் ஷூட்டிங் ஏறக்குறைய வந்து ஒரு 20 days பண்ணி கொடுத்தோம். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறையா படம் பண்ணியிருக்கோம், ஒரு 1000 படத்துக்கு மேலே பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த படம் நம்முடைய உலகத் தலைவர், நடிப்பின் சிகரம், மனிதநேயத்தின் உச்சம், பாபாஜி பாபாவாக இன்று உலாவிக் கொண்டிருக்கும் ரஜினி சார் கூட நான் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வந்து ஒரு கடவுளை பார்த்தா, ஒரு ராமரை பார்த்தா எப்படி ஒரு நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அந்த சந்தோஷம், அந்த பரவசம் தலைவர் கூட இருக்கிற ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி இருந்துச்சு ஒரு அனுபவம். டைம், வாழ்க்கையில் வந்து டைம் எப்படி கீப்பப் பண்ணுன்றது தலைவரை பார்த்து தான் கற்றுக்கணும், தலைவர் கூட இருந்து தான் கற்றுக்கணும். நான் சந்திரமுகியில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன். அப்பயே வந்து தலைவர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பி வாசு சார்ட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறது வந்து சந்திரமுகி ஷூட்டிங்கில் பர்மிஷன் கேட்டாங்க. அப்போ வந்து பி வாசு சார் இருந்துச்சு, என்ன நீங்கள் போய்ட்டு வாங்க. இல்லை 2 பத்திரிக்கை வைக்கணும். ஒன்று வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் 2 பத்திரிக்கை வச்சிடும். அவங்க டாக்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கைன்னு பர்மிஷன் கேட்டுட்டு அந்த லஞ்ச் பிரேக்கில் 1 to 2ன்னு சொல்லுவாங்க, 12 மணிக்கு போயிட்டு கரெக்டாக அந்த 2 மணிக்குள்ள வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு தொழிலை நேசிக்கக்கூடியவங்க ஒரு நபர் நான் கூட இருந்திருக்கேன். அந்த இன்சிடென்ட் அப்போ நான் கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் அந்த சந்திரமுகி பண்ணுறப்ப கிரவுண்டுக்கு தலைவர் 11 மணிக்கு வருவாங்க அப்படின்னாங்க. தலைவர் எப்போ வந்தாலும் யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல. ஆனால் 10:58க்கு வண்டி டான்னு யாரும் வந்து நின்றுச்சு. தலைவர் பூமியில் காலை வச்சப்போ 10:59 ரெடியான்னு கேட்டப்போ 11 வித் மேக்கப், ஃபுல் மேக்கப்போட கரெக்டாக வந்து ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. அதுமாரி தன்னுடைய பெண் தான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க, என்ன சொல்கிறாங்க கேளுங்க, சரி 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 அப்படி சரி பண்ணிக்க முடியும், ஓகே ஓகே. அதாவது தலைவருக்கு தெரியாது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த டைரக்டர்னு அந்த ஸ்தானத்தில் வந்து அவங்க சொல்கிறப்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி சரி சரி நான் அது பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து தன்னை ஜீரோவாக ஆக்கிக்கிட்டு வேணுன்ட்டு பர்ஃபெக்டாக வேணுன்ட்டு பர்பஸாக ஜீரோ ஆக்கிட்டு ஒன்று தெரியாத மாதிரி கேட்குறது. அப்புறம் வந்து என் கூட நடித்தவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னப்போ ரொம்ப எல்லாமே தெரியும் தலைவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாபாஜி மாரி அவங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறப்ப அப்படியா சூப்பர் 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 நல்லா இருந்துச்சு, அப்படியே பேசுகிறாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தலைவர்கிட்ட நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்த விஷயங்கள். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் இது, மிகப்பெரிய பாக்கியம் இது. ஸோ வந்து பாண்டியனுக்கு அப்புறம் சென்டிமெண்ட்டாக பாண்டிச்சேரியில் படம் ஓடாதுனாங்க. அப்புறம் மௌனம் பேசுலேருந்து நான் தான் அங்கே பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தலைவரையே அங்கே வந்து வச்சு ஒரு 20 நாள் நாங்கள் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுன்றது ரொம்ப பெருமை. இந்த டைமில் நான் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 1000 பேர் பப்ளிக் க்ரௌட் தான் வந்திருந்தாங்க. பர்மிஷன்ஸு, போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸு எல்லாமே அங்கே கொடுத்து பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே அது வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. எப்படி வந்து ராமர் பாலம் கட்டுறப்ப அணில் போய் ஒரு மணல் போய் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதோ அதுமாரி நாங்களும் இந்த லால் சலாம் என்ற மிகப்பெரிய ஒரு படத்தில் நிறுவனத்தில் அணில் பிள்ளையாக வேலை செஞ்சு மணலை போட்டிருக்கோம். தலைவர் எங்களை தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 3 கோடி வாழ்க்கை முழுவதும் லால் சலாமில் இருந்தோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் இருப்போம். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
ரெடி? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா. வழக்கமோட தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் இருந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகுறது, அவரோட படங்கள் பார்க்குறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாம் நிகழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ், இவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையும் சுமுள்ள ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அது இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால் சலாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர், விக்ராந்த் பிரதர், இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலாம். ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லால் சலாமுடைய இசை வெளியீட்டு விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கு நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜில். அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன். அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க, டைரக்டர். அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சாரோடைய ப்ரெசன்ஸு, அவருடைய ஸ்டைலு இதில் வேறு மாதிரி இருக்கும். மொய்தீன் பாயா வருவார். அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனாக நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமாம் மேடம். இருக்கு மேடம். கண்டிப்பாக சாரோட வந்து அவரோட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றதுக்காகவே 2-3 தடவை தப்பாக பேசியிருக்கேன். டைலாக்கை தப்பாக பேசிட்டு 2-3 டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன். ஒரு நல்ல அனுபவம். அவர் சாரோட நடித்தது வேறு லெவலில் இருக்கும். எதிர்பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றிங்க.